இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சீட் ஷேரிங் தமிழ்நாட்டில் நடக்காம டெல்லியிலேயே நடக்குது. இதை தீர்மானிக்க வேண்டிய இடம் அதிமுக தலைமை அலுவலகம் எடப்பாடியார் தான். அவருமே டெல்லிக்கு போயிருக்காரு. என்ன காரணம்? நல்லா கேட்குறீங்களே. கனிமொழி டெல்லிக்கு போனாங்க, நேரு டெல்லிக்கு போனாங்க, துரைமுருகன் பையன் டெல்லிக்கு போனாங்க. காங்கிரஸ் திமுக சீட் ஷேரிங் டெல்லியில் தான் முடிவு பண்ணுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தினகரனா இருக்கட்டும், அன்புமணியா இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? நாங்கள் இன்னைக்கும் NDA கூட்டணியில் இருக்கோம். இதில் பிஜேபி கிட்ட கொடுத்ததுல இருந்தால் அவர் அன்புமணியாக இருந்தாலும் சரி, தினகரனாக இருந்தாலும் சரி வாங்கணும். அதை வாங்கிறதுக்கு போயிருப்பாங்க. புலிக்கு பயந்தவன்லாம் என் மேலே படுத்துக்கன்னு 24 பேர் மேலே ஏற்றிக்கிட்டு டெல்லிக்கு எதுக்கு போயிருக்காரு? அங்கே போய் ஏன் கூட்டணி பேசணும்? உங்களுக்கு என்ன சார் வேத்து விடியுது? திமுகவுடைய பிரதான எதிரி அதிமுக தானே சார். அதனால தான் அதிமுகவை டார்கெட் பண்ணுறாங்க. டார்கெட் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேளுங்க. 5 வருஷம் ஆட்சியை முடிச்சிருக்கோம். 6 வயசு பொன் குழந்தை முதல் 60 வயசு கிழவி வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்காங்க. யாரும் கொலையாகிறது இல்லை, யாருடைய இதுவும் கொள்ளையடிக்கிறது இல்லை சொத்துக்களும். ஆகையால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டை கேளுங்க. திரும்ப ஆட்சிக்கு வரமாட்டோம்ங்கிறது ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். நேர்காணல் நடத்துறாரு. இங்கெல்லாம் எப்படி ஜெயிப்பேன் நம்புறேன்னு கேட்டா எல்லாம் என்ன சொல்றாங்களான்னு தெரியுமா? விஜய் ஓட்டை பிரிச்சுடுவாரு, நாம ஜெயிச்சிடலாம். 5 வருஷம் நாம நல்லாட்சி கொடுத்தோம். நாம கொடுத்த 2000 ரூபா 3000 ரூபால அவங்க எல்லா தாய்மார்களும் ஓட்டு போடுவாங்க. ஆகையால் ஜெயிச்சிடும்னு எவனும் சொல்ல. அப்ப விஜய் இவங்க தான் களத்திலேயே இறக்கி விட்டுருக்காங்க. போன 2021 எலெக்ஷன்ல டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைச்சாரு. திமுக எதிர்ப்பு போட்டு அதிமுக போகாம பிரிச்சாரு. திமுக ஆட்சிக்கு வந்து ஆகையால் டார்ச் லைட்டுக்காரரு அறிவாலயத்தில் டார்ச் லைட் பிடிச்சிட்டு இருக்காரு. அவரை இறக்கி விட்ட மாதிரி தான் இப்ப விஜயை இறக்கி விட்டுருக்காங்க. திமுகவுடைய ப்ராக்ஸி தான் விஜயா சார். திமுகவுடைய பி டீம் தான் விஜய். ஏன்னா அந்த பி டீம்ங்கிற வார்த்தை தான் திமுக பிடிக்கும். வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டாகாதுன்னு கருணாநிதி எப்பவுமே சொல்லுவார். எம்ஜிஆருக்கு மட்டும்தான் பார்க்கவும் வருவாங்க, ஓட்டம் போடுவாங்க. நீங்கள் விஜயகாந்த் வந்தபோதும் சரி, கமலஹாசன் வந்தபோதும் சரி, நீங்கள் சீமான் வந்து கட்சி ஆரம்பித்த போதும் சரி, இது மாதிரிலாம் கூட்டங்கள் அலமோதுச்சு. ஆனால் விஜய்க்கு வந்த மாதிரி கூட்டம் வரல சார். விஜயால் எலெக்ஷனை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இந்த விசில் அடிக்கிறவங்க ஓட்டு கிடையாது. ஆனால் அவன் குடும்பத்தில் இருக்கிற 5 பேரை கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுவான். எவ்வளோ சார் வாங்குவார்? ஒரு அசம்ஷனா தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு ஒரு சர்க்கிளாக இருக்கலாம். மேற்கு மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்கள்லையும் அதிமுகவுக்கு வந்து சில பாதிப்புகளை உருவாக்கலாம். ஆனால் அவரால் மேலே வர முடியும். ஸ்பாயிலர் கேம் சேஞ்சர். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சத்யாலயா ராமகிருஷ்ணன் அவர்களுள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க சார். தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக இருக்குது. குறிப்பாக அதிமுக சார்ந்து உங்ககிட்ட இந்த இன்டர்வியூ நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த NDA கூட்டணி, அதாவது அதிமுக கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான், எடப்பாடியார் தான் முதல்வர் வேட்பாளர். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த சீட் ஷேரிங் தமிழ்நாட்டில் நடக்காமல் டெல்லியிலேயே நடக்குது. அதிமுகவிலிருந்து அமமுக, அதே போல் பாமக எல்லாரும் டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்குறாங்க. என்னதான் சார் நடந்துக்கிட்டு இருக்கு? ஏன் இதை தீர்மானிக்க வேண்டிய இடம் அதிமுக தலைமை அலுவலகம் எடப்பாடியார் தான். அவருமே டெல்லிக்கு போயிருக்காரு. என்ன காரணம்? இல்லை, டெல்லியில் சீட் ஷேரிங் வந்து நடக்குதுன்னு யார் சொன்னா தாமரை? அப்படிதானே சார் ஊடகங்கள் எல்லாம் அப்படின்னு எல்லாரும் உருட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதிமுகவை டீக்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் உருட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் அமித்ஷா வந்து டெல்லியில் வச்சா அதிமுக பிஜேபி கூட்டணியை உறுதிப்படுத்தினார். சென்னையில் சார். சென்னையில் தானே பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி. NDAக்கு நேஷனல் லெவலில் வந்து நரேந்திர மோடி வந்து தலைவர். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் EPS தலைவர் NDAக்கு. ஆமாம், அவ்வளோதானே. அதுக்கப்புறம் இப்போ எங்கே டெல்லியில் பேச்சுவார்த்தை நடக்குது சீட் ஷேரிங்கில்? எடப்பாடியார் டெல்லி போனார், தினகரன் டெல்லி போனார், அன்புமணியர்கள் டெல்லி போயிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெல்லியில் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது போல இருக்குது. சீட் ஷேரிங் டெல்லி தான் தீர்மானிக்குது போல இருக்குது அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை உருவாக்குதே சார். நல்லா கேட்குறீங்களே. கனிமொழி டெல்லிக்கு போனாங்க, நேரு டெல்லிக்கு போனாங்க, துரைமுருகன் பையன் டெல்லிக்கு போனாங்க. காங்கிரஸ் திமுக சீட் ஷேரிங் டெல்லியில் தான் முடிவு பண்ணுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்து வந்து 20 21 25 28 அதை பற்றியெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறோம். இல்லை சார், எடப்பாடியார் டெல்லிக்கு போனார், தினகரன் டெல்லிக்கு போனார்,
அன்புமணி டெல்லிக்கு போனார். யாருமே டெல்லிக்கு போகக்கூடாதா? நாளை காலையில் தாமரை டெல்லிக்கு போகலாம், சத்யாலயா டெல்லிக்கு போகலாம். சத்யாலயாக்கும் தாமரைக்கும் யாராவது தெரிஞ்சிருந்தா அவங்கள போய் பார்க்கலாம் சார். அப்புறம் இதில் எதுக்கு வந்து ஒரு முடிச்ச போட்டு? இல்லை சார், தேர்தல் களத்தில் அரசியல் பெருந்தலைகள் இல்லாமல் டெல்லிக்கு போகும்போது அது வந்து என்ன நடக்குதுங்கிறதுக்கான ஒரு இது. அது தேர்தல் இல்லையோ எப்போ வேணாலும் யார் வேணாலும் டெல்லிக்கு போகலாம். டெல்லிக்கு போகிறதுல தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அதிமுக பிஜேபி சீட் ஷேரிங் டெல்லியில் நடக்குதா நீங்கள்? ஆமாம் சார். அது ஏற்கனவே கூட்டணி இங்கே பேசி முடிச்சு அதுக்கப்புறம் பிரதமர் வந்து 3 கூட்டம் வேறு முடிச்சிட்டாங்க. இவங்க அத்தனை பேர் அதில் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா காலப்போக்கில்னு சொல்ல முடியாது, காலையில் நடக்கிறது சாயந்தரம் மறந்துடுறோம். அதனுடைய விளைவா இல்லை மறக்கிற மாதிரி நடிக்கிறோமான்னு தெரியாது. இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழும்புது. ஓகே சார். இப்போ தினகரன் டெல்லிக்கு போனார், அமித்ஷாவை பார்த்தாரு. அன்புமணி டெல்லிக்கு போனாங்க, அமித்ஷாவை பார்த்தாங்க. பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி உருவாகும் போது அது தினகரனாக இருக்கட்டும் அன்புமணியாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கங்கிறத நம்ம மைண்டில் வச்சு பார்க்கணும். நாங்கள் இன்றைக்கும் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம் சொன்னாங்களா? எஸ். தனிப்பட்ட முறையில் அதிமுக கூட கூட்டணியில் இல்லை. என்டிஏ கூட்டணி பிஜேபி கூட்டணியில் இருக்கும். ஏன்னா அன்புமணி வந்து எம்பி எலெக்ஷனில் அவங்க கூட தான் நின்னார். தினகரன் வந்து எம்பி எலெக்ஷனில் அவங்க கூட தான் நின்னார். இப்போ வந்து என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை தாங்க, எல்லோரும் அந்த கூட்டணிக்குள்ளே வந்திருக்காங்க. அப்போது இப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் பொறுத்த வரைக்கும் அதிமுக இத்தனை இடத்துல நிற்கும், பிஜேபிக்கு மொத்தமாக வந்து இவ்வளோ கொடுக்குறதுன்னு ஏதாவது பேசி முடிச்சிருப்பாங்க. பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் முடிஞ்சிருக்கலாம். பிஹைண்டும் இல்லை, ஃப்ரண்ட்டும் இல்லை, சைடும் இல்லை. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு, அதாவது பிஜேபி வந்து என்டிஏன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதில் இருக்கிற கட்சிகளுக்கு பிஜேபிக்கு எல்லாம் சேர்த்து ஒரு சங்கு. ஆமாம். அதிமுகவுக்கு ஒரு சங்குன்னு இருக்கும். இதில் பிஜேபி கிட்ட கொடுத்ததுலேருந்து தான் அவர் அன்புமணியாக இருந்தாலும் சரி தினகரனாக இருந்தாலும் சரி வாங்கணும். அதை வாங்கிறதுக்கு போயிருப்பாங்க. இதில் கூட்டணிக்கோ சீட்டுக்கோ பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது. டோட்டல் பூலில் அவங்களுடைய ஷேர் என்னங்கிறத கேட்க போயிருக்கலாம். ஓகே சார். ஏன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் வந்து அவங்க கூட தான் இருக்கோம். ஓகே சார். அன்புமணி போகிறதுல லாஜிக் இருக்குது. அதே போல் வந்து நம்ம ஜிகே வாசன் அவர்கள் போனதுலையோ டிடிவி தினகரன் டெல்லி போனதுலையோ நீங்கள் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாம் சார். எடப்பாடியாரும் டெல்லி போனார்ல சார். எடப்பாடியார் வந்து நீங்கள் ஒரு சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் இல்லை சார், நிச்சயமாக இல்லை. அவருக்கு வருஷக்கணக்காக பல ஆண்டுகள் அப்பா மடியில் படுத்துட்டு வந்து முதலமைச்சரானவரா, கட்சிக்கு தலைவரானவர், கிரவுண்ட்லேருந்து வந்தவர் சார். அவர் கிரவுண்ட்லேருந்து வந்தவர் மட்டும் இல்லை, படிப்படியாக உயர்ந்தது மட்டும் இல்லை. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் அவரை வந்து முதலமைச்சராக்கினாங்க. 1989 இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் 1000 விளக்கில் முதல்ல நிற்கிறாரு. ஜெயலலிதாமா நிற்கிறாங்க, இவருன்னு நின்னார். 3 பேரும் ஒரே நேரத்தில் எம்எல்ஏ ஆனாங்க 89. ஸ்டாலினுக்கு முன்னாடி இவர் வந்து எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிட்டார்ல. இவருக்கு முன்னாடி 4.5 வருஷம் ஆட்சியை பார்த்துட்டார்ல சார், நடத்தி காமிச்சிட்டார்ல சார். அவர் டெல்லிக்கு போகிறது என்ன இருக்குது? 4.5 வருஷம் அவர் வந்து முதலமைச்சராக பல தடவை டெல்லிக்கு போய் பல பேரை பார்த்துருக்காரு. இப்போ அவர் டெல்லிக்கு அதுதான் கேட்டேன், கனிமொழி போகிறத பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இல்லை சார், அதுவும் டிபேட் ஆச்சு. எங்கே டிபேட் ஆச்சு? யாரும் வந்து பூனை குட்டியை கவுற மாதிரி தானே கவுறீங்க, இப்படி கேட்குறது இல்லை. காங்கிரஸ் வந்து முறுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் தங்கச்சி கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பிச்சு ராகுலை பார்த்து செட்டில் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு யாராவது டிபேட் வச்சிங்களா? யாராவது கேள்வி கேட்டிங்களா? நீங்கள் ஸ்டாலினை விட்டுருங்க, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி இருக்கார்ல, உங்கள் அத்தையை டெல்லிக்கு அனுப்பிச்சா நீங்கள் வந்து செட்டில் பண்ணிங்களான்னு கேட்டிங்களா யாராவது? இதுக்கு மட்டும் எதுக்கு? ஒரு கட்சியினுடைய இமேஜை டார்னிஷ் பண்ணி அந்த கட்சியை ஒழிக்கணுங்கிறதுக்காக திமுக பல ரூபம் எடுக்குது சார். எந்த கட்சியும் யாராலையும் அழிக்க முடியாது சார், அது வேற விஷயம். யார் ஒன்று மட்டும் வச்சுங்க, மனுஷனால் மனுஷனை அழிக்கவே முடியாது. அவனை படைச்ச ஆண்டவனால் தான் அழிக்க முடியும். மனுஷனால் கொடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. ஆண்டவன்ற மேலே நம்பிக்கை இருந்தால் அவன் தான் கொடுப்பான், அவன் தான் கெடுப்பான், அது வேறு விஷயம். முயற்சி எப்படி அதிமுக வந்து சர்வைவ் ஆகணும் இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் கேட்டால் 10 தோல்வி 15 தோல்வி 8 தோல்வி 7 தோல்விலாம் சொல்லுவீங்க. வரிசையாக வந்து 36 தோல்வி அடைஞ்ச திமுகவை பற்றி பேசவே மாட்டீங்க. இப்போ ஏதோ ஜெயிச்சிருக்கிறத சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிற இந்த 10 தோல்வியோ 8 தோல்வியோ
இதுலேருந்து மீளணும்னு அதிமுக போராடிட்டு இருக்கு. அதிமுகங்கிற ஒரு கட்சி அழிச்சாதான் நம்ம கட்சி வாழும்னு ஒரு பக்கம். திமுக கூட்டம் அதனுடைய தலைமை கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணுது. அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் எடப்பாடி டெல்லிக்கு போகிறாரு, ஓகே, எதுக்கு நீ பயப்படுற? உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குல்ல. நீ தூங்கி எழுந்தால் கண்ணை முழிச்சா வந்து எடப்பாடி 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 எதுக்கு அவர் டெல்லிக்கு போகிறாரு? உனக்கு என்ன? அவர் டெல்லிக்கு போகிறாரு, அமெரிக்காவுக்கு போகிறாரு, லண்டனுக்கு போகிறாரு, எங்கே போனால் உனக்கு என்ன? சார் திமுகவுடைய பிரதான எதிரி வந்து அதிமுக தானே சார், அதனால தான் அதிமுகவை டார்கெட் பண்ணுறாங்க. டார்கெட் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல, மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேளுங்க. 5 வருஷம் ஆட்சியை முடிச்சிருக்கோம். எங்கள் ஆட்சியில் எல்லாம் சுபிட்சமாக இருக்காங்க. 6 வயசு பொன் குழந்தை முதல்ல 60 வயசு கிழவி வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்காங்க. வயசானவங்களாம் அவங்க பண்ண வீட்டில் சுபிட்சமாக இருக்காங்க. யாரும் கொலையாகிறதில்ல, யாருடைய இதுவும் கொள்ளையடிக்கிறது இல்லை சொத்துக்களும். ஆகையால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் உரிமை தொகை கொடுத்துருக்கோம். ஒரு பக்கம் உரிமை தொகை கொடுக்குறோம், ஒரு பக்கம் உரிமை இல்லாமல் போகிறாங்க பெண்கள்லாம். சொல்லுங்கள், ஓட்டை கேளுங்க. அவங்க உங்களை அதிமுக தான் உங்களுடைய வைரி. அதிமுக உன்னைய திட்டியாக ஓட்டு கேட்டுட்ருக்கு. அவங்க வந்து 2021க்கு முன்னாடி செஞ்ச சாதனைகளை நீங்களும் பார்க்குறீங்க. போன வருஷம் ஜூலை மாதத்துலேருந்து டூர் போயிட்டுருக்காரு. ஆமாம், எடப்பாடியார். அவர் என்ன பேசுகிறாரு? எங்கேயாவது ஸ்டாலின் பேசினா அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறாரு தவிர மற்ற நேரமெல்லாம் அவர் செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்குறாரு. நீ அது மாதிரி நீ செஞ்சதை சொல்லி ஓட்டு கேளு. எடப்பாடியார் டெல்லிக்கு போனேன்னு, நிறைய இடமா போனேன்னு, வளமாக போனேன்னு உனக்கு என்ன? அந்த இடத்துல தான் நீ போகணும். அப்போ உனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஓகே, இந்த 5 வருஷம் நம்ம ஆட்சி மக்களுக்கு பண்ண சேவைகளால், சாதனைகளால் திரும்ப வரவே வராது நீ நம்புகிற. அதுக்காக தான் 24 பேரை கூட வச்சுருக்க. 24 பேரில் ஒரு 4 பேர் தான் கொஞ்சம் ஏதோ மக்கள் செல்வாக்கு உள்ள கட்சின்னு வச்சுக்குவோம். ஒரு காங்கிரஸ், ஒரு விசிகா, அப்புறம் வேறு என்ன சார் கூட இருக்காங்க? 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க. 2 கம்யூனிஸ்ட். இந்த 4 பேர் தான். இதை தவிர எல்லாம் வந்து உதயசூரியன், எல்லாமே உதயசூரியன். ஆனானப்பட்ட ஸ்டாலினை வந்து வளர்க்குற வாரிசு அரசியலை எதிர்த்து, கொலைபழி சுமத்தின கருணாநிதியை எதிர்த்து தனி கட்சி நடத்தின வைகோவை வந்து கலந்துட்டார். உதயசூரியன் சின்னம். ஆமாம். அப்புறம் இவர் கமலஹாசன், டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைச்ச கமலஹாசன். அவங்களுக்கு இன்னும் நம்பர் முடிவாகலை சார். நம்பர் இல்லை, அவர் எம்பி ஆக்கிட்டாங்க. ஆமாம் சார், எம்பி ஆக்கிட்டாங்க. ஆமாம். அறிவாலயத்தில் டார்ச் கொடுக்க போகிறாங்களா, டார்ச் கொடுத்து நிற்க சொல்ல போகிறாங்களான்னு தெரியாது. அதெல்லாம் வந்து உதிரி கட்சிகள் கணக்கில் வருது. ஆனால் 24 கட்சின்னு பேர். சார் உங்களுக்கு தான் வந்து எல்லா விதமான கித்தாப்பும் இருக்கே சார். எதுக்கு சார் உங்களுக்கு 24 கட்சி? நாம் எதுவுமே சில நேரத்தில் மறைக்கிறோம். தனியாக நின்று 2 தடவை அதிமுக ஜெயிச்சு காமிச்சிருக்கு. 2014 எம்பி எலெக்ஷன் தனியாக நின்று 40க்கு 37 ஜெயிச்சிருக்கு. 2016 234 தொகுதியிலேயே ரெட்டலை போட்டிருக்கு. போன எம்பி எலெக்ஷனில் 39 தொகுதியிலையும் ரெட்டலை போட்டது. எத்தனை % வாங்கிச்சு, ஓட்டு வாங்கிச்சு, ஜெயிச்சா தோக்கான்னு வேறு விஷயம். அந்த கப்பாசிட்டி அதிமுகவுக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கா? புலிக்கு பயந்தவன்லாம் என் மேலே படுத்துக்கன்னு 24 பேர் மேலே ஏற்றிக்கிட்டு டெல்லிக்கு எதுக்கு போயிருக்காரு? அங்கே போய் ஏன் பேச்சு நடத்தணும்? அங்கே போய் ஏன் கூட்டணி பேசணும்? உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன சார் வேத்து விடியுது? அவர் டெல்லிக்கு போகிறார், எங்கே வேணாலும் போகிறார், பேசுகிறார். அவங்க கட்சி பிரச்சனை. தப்போ ரைட்டோ அவங்களுக்கு சர்வைவல் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? அதான் சார் இது இருக்கா இல்லையான்றதான். ஆனால் நீங்களாம் நினைக்கிற மாதிரி காங்கிரஸ்காரன் உங்ககிட்ட வந்து 28 சீட் வாங்கிட்டு போனான்ல, அது மாதிரி இவர் டெல்லிக்கு போயிட்டு அதிமுகவுக்கு 28 போகிறேன்னு சொன்னார்னா ஓகே. இல்லை சொல்லலை, லீட் பண்ணுறது அதிமுக தானே. ஆமாம் சார். அதிமுக 160 நிற்கதா, 170 நிற்கதா, 180 நிற்கதா, எவ்வளோ வேணாலும் நிற்கட்டும், 200 நிற்கட்டும். சார் அதிமுக தீர்மானிப்பதே அமித்ஷா தான். இது அதிமுக இல்லை, அமித்ஷா திமுகங்கிறாங்க சார் திமுக காரவங்க. கண்டிப்பாக சோனியா திமுகன்னு ஒன்று இருக்கும்போது வந்து அமித்ஷா அதிமுக இருந்தால் என்ன தப்பு? சோனியா திமுகன்னு ஒன்று இருக்குல்ல, தொங்குனீங்கள போய். எதுக்கு தொங்குனீங்க? மாணிக் தாக்கவரும் கிரீஷா என்னென்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சார் அது சொல்ல மாட்டேங்கிறீங்க? கருணாநிதி திமுக சோனியா திமுக மாறி போச்சு இல்லை சார்? சார் பல வரலாறு தெரியாது சார். இப்படி தான் சார் எம்ஜிஆரை கேலி பேசிகிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆரை கேலி பேசிகிட்டு இருந்தாங்க. கேலி பேசிட்டு இந்திரா காந்தி காலில் கருணாநிதி விழுந்து 80ல் வந்து அவர் பேரில் வர இந்த கேஸை எல்லாம் வரவிடாமல் பண்ணி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டு
தண்டாயுதபாணின்னு நினைக்கிறேன் பேர், தண்டாயுதபாணி சம்திங். அவர் வந்து பார்லிமெண்ட் லீடர் திமுகக்கு. என்ன பேசினார் தெரியுங்களா? நாங்கள் அம்மாதிமுகன்னாரு. காங்கிரஸ் கூட இருக்கும்போது அம்மாதிமுகலாம் சொல்லி காங்கிரஸ் காலில் விழுந்து கட்சியை இன்னைக்கு வரைக்கும் நிலைநிறுத்தி வச்சுக்கிற நீங்கள் அமித்ஷா திமுகவா, சோனியா திமுக? கேலி எவ்வளோ வேணாலும் பேசிடலாம் சார், யாரை பற்றி வேணாலும் பேசிடலாம். திமுக ஆரம்பித்த அண்ணா சொல்லியிருக்காரு, அடுத்தவங்கள பார்த்து நீ ஒரு விரலில் நீட்டினா உன்னை பார்த்து 4 விரல் இருக்குன்னு. வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போங்க. இது காரணம் உங்களுக்கு பயம். ஆட்சியை விட்டு இறங்கிட்டா இருக்கிற 31 மந்திரியும் வந்து ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. திமுகவுக்கு பயம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. பயம் இல்லாமல் ஏன் சார் சுடுகாட்டு பக்கமாக போகிறவன் ராத்திரி சினிமா பார்த்துட்டு போகிறோம், பாட்டு பாட்டு போகிற மாதிரி பாட்டு பாடுறீங்க? உங்களுக்கு தான் பொருட்டே கிடையாது சார். 200, 210, 220 பிம்பிளிக்கு பிளாக்கி ஏலம் விட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல. அப்புறம் எதுக்கு நீங்கள் எடப்பாடியார் எங்கே போனோம், உனக்கு என்ன, எதுக்காக நீ அவரை பார்த்து பயப்படுற? அவர் போட்டோம் சார். அவர் கட்சி வந்து அதிமுகங்கிற கட்சி ரூயினாவன் தான் உன்னுடைய எண்ணம். அது பிஜேபி கூட போகுது, யார் கூட வேணாலும் போட்டோம். அவங்க போய் காங்கிரஸுக்கு குக்கி போடாமல் இருந்தால் உனக்கு லாபம்னு நினச்சிக்க. இன்றைக்கி வரைக்கும் அது அதிமுக செய்யாத வரைக்கும் உங்களுக்கு லாபம். அதை விட்டுட்டு இவர் அங்கே போனார், அவர் இங்கே போனாருங்கிற பாட்டு பாடுறதெல்லாம் பயத்தினுடைய வெளிப்பாடு, தோல்வி பயம். இப்போவும் சொல்கிறேன் சார், 1000 விளம்பரம் அரசாங்க காசில் முந்தானத்து வரைக்கும் பண்ணாங்க. இப்போ வந்து கட்சி காசில் அதே விளம்பரத்தை மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, தேரவே தேராது. திமுகவுக்கு தோல்வி உறுதிங்கிறீங்களா சார்? திமுக தேராதுங்கிற நீங்கள் வந்து தோல்வி உறுதிங்கிறீங்க. திமுக கூட்டணி தேராது சார். ஓகே, எப்படி சார் தேரும்? என்னவோ மக்கள்லாம் சுபிட்சமாக இருக்கிற மாதிரி. தாமரை சந்தோஷமாக இருக்கியா? ராத்திரி ஆஃபீஸில் டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது எவனாவது செயின் பறிப்பானா, கழுத்தில் செயின் இருந்தால் பார்த்து தானே போகிறேன். இல்லைன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்கள கேளு, அங்குன்றும் இங்குன்றும் நடப்பதை பற்றி பெரிதாக பேசுகிறார்கள் அறிக்கை. ஏடா அங்கிங்கே நான் விட எல்லா இடத்துலையும் இருக்குது, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் அது சொல்கிறதுக்கு ரகுபதினு ஒரு ஆள் அதிமுகவில் வளர்ந்து இன்றைக்கி வந்து அங்கே உரிமை கட்டி சட்ட மந்திரி. சட்டம்னா என்னவே தெரியாத சட்ட மந்திரி. நீ சட்டத்துறையை பார்க்குறத விட்டு டெய்லி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்கிறதுக்கு, அறிக்கை விடுறதுக்கு உட்கார வச்சுருக்காரு. நான் கூட அப்படி தான் நினச்சி கோவப்பட்டேன். இப்போ பேசுகிற மாதிரியே கேட்டேன், என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்கள் மினிஸ்டருக்கே அறிக்கை வர்றது தெரியாதுங்க, பெண்ணிலிருந்து எழுதி கொடுத்துட்றாங்க. அதிமுகவை திட்டணும், எடப்பாடியை திட்டணும்னா அதிமுக மந்திரி ஒருத்தர் வந்து பேரில் கொடுத்தா தான் எடுபடுங்கிறதுக்காங்க. முத்துசாமியோ ஏவா வேலுவையோ ராஜகண்ணப்பனையோ இவங்கெல்லாம் கேட்டால் எங்கள் பேரில் கொடுக்காதங்கிறாங்க. இந்த ஆள் ஒரு ஆள் தான் பூமி மாதிரி தலையாட்டுறாரு, ஆகிய அவர் பேரில் கொடுக்குறோம் நாங்கள் சொல்கிறாங்க. எந்த பண்ணி தொலைக்கிறது? நம்ம பேரில் என்ன அறிக்கை வருதுங்கிறதே தெரியாத ஒரு மந்திரி அங்கே உட்காந்துருக்காப்புல. இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? எப்படி சார் நம்புறீங்க? ஆகையால் என்னையை விட, உங்களை விட, தம்பியை விட திரும்ப ஆட்சிக்கு வரமாட்டோங்கிறது ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். அதை வெளியே சொல்ல முடியுமா? எங்களால் வர முடியாது, நாங்கள் வர மாட்டோம், மக்கள் எங்கள் பேரில் வெறுப்பில் இருக்காங்க சொல்ல முடியாது. யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆகையால் அவர் வந்து இப்போ 200, 210, 250 அவர் கட்சி தொண்டனை வந்து உஸ்பேத்திட்டு இருக்காரு. வந்துடுவோம். ஏன்னா சோர்வடைஞ்சு போயிட்டாங்க பல பேர். ஏன்னா இன்றைக்கி திமுகவை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு 50-60% வந்து அதிமுகலேருந்து போனவன் தான் அந்த கட்சியும் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான். ஆமாம், ஒரிஜினல் திமுககாரன் வந்து மிரண்டு போய் கிடக்கான், வெக்ஸாகி போய் கிடக்கான். ஒரிஜினல் திமுககாரன் வெக்ஸாகி போய் கிடக்கான். அவரும் 3 நாள் 4 நாள் வந்து நேர்காணல் நடத்துகிறாரு. நேர்காணலுக்கு சீட்டு கேட்டவெல்லாம் போகிறான். எல்லாரையும் உட்கார வச்சு கேட்குறாரு. ஒரு தொகுதியில் 50 பேர் 60 பேர் 40 பேர்னு கேட்டிருந்தாங்க. 40 பேர் வரிசையாக உட்கார வச்சு, எப்போ போன வாட்டி உன் தொகுதியில் இத்தனாயிரம் ஓட்டில் நீ தோற்றுருக்க, ஜெயிப்பேன்னு எப்படி நம்புகிற? போன வாட்டி நாம் வந்து 3000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கோம், போன வாட்டி 97 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கோம், இங்கெல்லாம் எப்படி ஜெயிப்பேன்னு நம்புறேன்னு கேட்டால் எல்லாம் என்ன சொல்கிறாங்களான்னு தெரியுமா? விஜய் ஓட்டை பிரிச்சுடுவார், நாம் ஜெயிச்சிடலாம். என்ன சொல்கிறோம்? விஜய் ஓட்டை பிரிச்சுடுவார், நாம் ஜெயிச்சிடலாம். 5 வருஷம் நாம் நல்லாட்சி கொடுத்தோம், மக்கள் சுபிட்சமாக இருக்காங்க. நாம் கொடுத்த 2000 ரூபா 3000 ரூபாவில் வந்து அவங்க நல்லா இருக்காங்க, 5000 ரூபா வரைக்கும் வாங்கிட்டாங்க.
எல்லா தாய்மார்களும் ஓட்டு போடுவாங்க, ஆகையால் ஜெயிச்சிருவோன்னு எவனும் சொல்ல. விஜய் ஓட்டை பிரிப்பார், நாம் ஜெயிச்சிருவோம். அப்போ விஜயை நம்பி இவங்க இருக்காங்க. அப்போ விஜயை இவங்க தான் களத்திலே இறக்கி விட்ருக்காங்க. திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு வந்து கன்சாலிடேட் ஆகாமல் விஜய் வாங்கினா நாம் ஜெயிச்சிடலாம். இதுதான் அவங்க நம்பிக்கை. தலைமையினுடைய நம்பிக்கை வந்து தொண்டை வரைக்கும் இருக்குது. அதாவது திமுகவுடைய ப்ராக்சி தான் விஜயா சார்? திமுகவினுடைய பி டீம் தான் விஜய். ஏன்னா அந்த பி டீம்ங்கிற வார்த்தை தான் திமுகவுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க யாரெல்லாம் களத்தில் இறக்கி விட்றாங்களோ அவங்களையெல்லாம் அதிமுகவினுடைய பி டீம்னு சொல்லுவாங்க. ஓகே. 2016 மக்கள் நல கூட்டணின்னு இறக்கி விட்டாங்க. அதிமுகவுடைய பி டீம்னு சொன்னாங்க. அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் எங்கே போய் சேர்ந்துருக்கணும்? திமுகவுக்கு வந்தாங்க சார். எங்கே போய் சேர்ந்துருக்கணும்? அதிமுகவுக்கு சேர்ந்து. அதிமுகவுடைய பி டீம் இருந்தால் அதிமுக நோட்டு வாங்கியிருந்தா அவங்க நோட்டும் சீட்டும் வாங்கியிருந்து திமுக டையப்பு திமுக கிட்ட அங்கே போய் சேர்ந்தாங்க. அதே கணக்கு தான் போன 2021 எலெக்ஷனில் டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைச்சார். இறங்கினார்ல சார். அவர் அங்கங்கே ஓட்டை பிரித்தார்ல. திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு போகாமல் பிரித்தார். திமுக ஆட்சிக்கு வந்து ஆகையால் டார்ச் லைட்டுக்காரரு அறிவாலயத்தில் டார்ச் லைட் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவரை இறக்கி விட்ட மாதிரி தான் இப்போ விஜயை இறக்கி விட்ருக்காங்க. ஆகையால் நீங்கள்லாம் தப்பாக நினச்சிடாங்க. நீங்கள் ஏதாவது ஓட்டு தெரியாமல் விஜய்க்கு போட்டிங்கன்னா திரும்ப நாமெல்லாம் வந்து எழுந்துக்க முடியாத அளவுக்கு திமுக ஆட்சிக்கு வந்துடும். ஓகே. விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டு திமுகவுக்கு லாபம். திமுகவினுடைய ஆதரவு ஓட்டு. ஓ, நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா திமுக. இது என்னுடைய கால்குலேஷன். ஓகே சார். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். திமுக கூட்டணிக்குள்ளே இப்போ சில பல பிரச்சனைகள் வெடிச்சிருக்கு. சிபிஎம் அதே போல் திருமா 2 பேருமே வந்து முறுக்கிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்க வாய்ப்பு இருக்குது? கூட்டணியில் தொடருவாங்களா இல்லை வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் இந்த முறுக்கிக்கிட்டு இருக்காங்கிற வார்த்தைக்கு பதிலாக சார் ஏதோ ஒரு ட்ராமா நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல. இவங்க கூடயே இருந்த வலது கம்யூனிஸ்ட் எப்படி சார் ஒரு சீட்டு குறைச்சி கையெழுத்து போட்டு போனாங்க? இவங்கெல்லாம் ஒன்றாதான் சார் இருந்தாங்க. கம்யூனிஸ்ட்டுக்கும் இடது கம்யூனிஸ்ட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? செங்கோடி தானே. அதில் அந்த செங்கோடி மட்டும் எப்படி 5 குறைச்சி கொடுத்து 5 சீட்டுக்கு கையெழுத்து போட்டு போகுது சார்? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட இருக்கிறவங்க கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்கிறவங்க எல்லாமே நோட்டு சீட்டை குறைச்சா நோட்டை கூட்டு, நோட்டை குறைச்சா சீட்டை கூட்டு. இதுதானே தவிர இந்த நோட்டுக்கும் சீட்டுக்கும் நடுவில் செட்டில் ஆகிடுவாங்க. ஓகே. இப்போ நீங்கள் அதே 6 கொடுத்துட்டு ஒரு 30 கோடி கொடுங்க லெஃப்ட் செட்டில்டு மார்க்சிஸ்ட்டு, அதே 6 கொடுத்துட்டு அதே தான் திரும்பக்கும் வேணா அவர் கூட ஒன்று கொடுக்கணும். 7 கொடுத்துட்டு நோட்டை கூட்டினா ஒரு 30-35 செட்டில்டு சார். அங்கே விட்டு வரமாட்டாங்க சார். ஏன் வரமாட்டாங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் 6 சீட்டு வாங்க, 7 சீட்டு வாங்க, 8 சீட்டு வாங்க, எத்தனை சீட்டு வேணாலும் வாங்க, ஏதோ பாதியாவது ஜெயிக்கலாங்கிற ஹோப் இருக்கும். ஏன்னா ஓட் பேங்க் வந்து திமுகவை தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஆமாம், திமுகலாம் பெரிய இது கிடையாது. அப்போது அவங்கள விட்டு இவங்க வந்தாங்கன்னா எங்கே போவாங்க? விஜய்கிட்ட போனால் ஜெயிக்க முடியும், ஒரு சீட்டாக ஜெயிக்க முடியும்னு உறுதி இருக்கா? இவங்க போகிறது விஜய்க்கு வந்து ஒரு இதை கொடுக்கும், பூஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் இவங்களுக்கு பூஸ்ட்டு தான் கிடைக்கும். இப்போ எல்லா பக்கமும் போன்விட்டாவோ பூஸ்ட்டோ சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் கட்சிக்காரன். அங்கங்கே டிவி கேட்டு போட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டில் தான் கிடைக்குமே தவிர நீங்கள் சீட்டுக்கு இது கிடையாது, வின்னபிலிட்டி கிடையாதுங்கிறீங்க. வின்னபிலிட்டியும் கிடையாது. கொஞ்சம் நோட்டு வேணால் கூட கிடைக்கலாம். விஜய்கிட்ட நிறைய திமுகவுக்கு இருக்கிற அளவுக்கு விஜய்கிட்டேயும் நிறைய பணம் இருக்கும். அதில் அவர் ஏதாவது கொடுக்கலாம். இல்லை அவருக்கு வந்து நிறைய கிறிஸ்டின் மிஷினரிஸ் எல்லாம் இவங்க திமுக காரங்களே திருப்பி விட்ருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு அதில் அதெல்லாம் கொடுக்குறதுன்னு ஜெயிக்க முடியாது. அதில் இவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க சார். திமுக கூட்டணி தான் டிமாண்டு வந்து சீட்டாக நோட்டு சார். ஏற்கனவே 15 கோடி 10 கோடின்னு வாங்கினவங்க தானே சார். வாங்கினாங்க சார். அதை அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது தொகுதி செலவுக்கு தான் நாங்கள் நிற்கக்கூடிய இடங்களில் திமுக செலவு பண்ணுவாங்க, அவங்களுக்காக நாங்கள் செலவு பண்ணுவோம், அதுக்காக தான் நாங்கள் பணத்தை வாங்கணுமே தவிர எந்த உள்நோக்கமும் எங்களுக்கு கிடையாதுன்னு பேஷன்முகம் சொல்லியிருக்காரு சார். எனக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு, அதிலேயே சொல்லியிருக்காரு தேர்தல் செலவுக்காக தான் நாங்கள் வந்து பணத்தை வாங்கினோம், கணக்கு கூட எங்கள்கிட்ட இருக்குங்கிறாரு. கரெக்டு சார். தேர்தல் செலவுக்காக தான் வாங்கினோம். நீ 77 எம்ஜிஆர் கூட அலைன்ஸ் வச்ச போதோ, 80 ஒரு கம்யூனிஸ்ட் எம்ஜிஆர் கூட வச்ச போதோ, அதுக்கு முன்னாடிலாம் வச்ச போதோ உன் தேர்தல் செலவுக்கு காசை கை நீட்டி வாங்கினேன். இதே கருணாநிதி கூடலாம் வச்சபோது காசா கை நீட்டி வாங்கினேன். தேர்தலுக்கு செலவு பண்ணாங்க. நீங்கள் பாவம் உண்டி கொடுக்குறீங்க, அதில் 5-10 கிடைக்கும், அது உங்களுக்கு டீ செலவுக்கு பத்தாது, ஆகியாவது போஸ்ட் அடிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும் எல்லாருக்குன்னு சொல்லி கட்சி செலவு பண்ணிச்சு. உங்களுக்கு வந்து சீட்டம் கொடுத்து
கட்சி உங்களுக்கு செலவும் பண்ணிச்சால. ஆனால் கேஷாக உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா? இல்லை. கோடிக்கணக்கில். அப்புறம் அதிகாரப்பூர்வமாக வாங்கினோம். ஆமாம் வாங்கினேன். எவ்வளோ வாங்கினேன்? ஒரு 1000-2000 பரவாயில்ல. 15 கோடி 20 கோடி 25 கோடின்னு வாங்கிட்டு கட்சிக்காக வாங்கினோம். ஆமாம் கட்சிக்காக தான். என்ன சார் விளையாட்டு காட்டுறீங்க? நீங்கள் ஒரு பெரிய கட்சி கூட அலைன்ஸ் வைக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய கட்சி வந்து உங்களுடைய தேர்தல் செலவுகளை ஏற்றுக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க வேலை பார்க்க போகிறோம் அந்த பெரிய கட்சியினுடைய தொண்டன். அந்த தொண்டனுக்கு தான் வந்து பூத்தில் உட்கார்றதுக்கு காசு கொடுக்கணும், டீ வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி போடணும், இதெல்லாம் இருக்குது. அதனால் அந்த கட்சி செலவு பண்ணோம். இவங்க மாற்றி திமுக அதிமுக கூட தான் இருந்திருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி 2021-19 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கூட்டணியில் இருந்தாலும் இவங்களுக்கு கொடுக்குற 10 தொகுதியோ 7 தொகுதியோ அதிமுகவோ திமுகவோ தொகுதியில் செலவு பண்ணியிருக்கு. கோடிக்கணக்கில் யாரும் கொடுத்ததில்லை. சும்மா இப்போ கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கட்சிக்கு கொடுக்குறதுல பாதியை வந்து மாநில நிர்வாகிகள் ஆட்டையை போடுறாங்க. இல்லைன்னு சொல்லுங்கள் சார். போடலன்னு இப்போ அவங்க ஒரு கேண்டிடேட்டு கட்சி, அந்த கேண்டிடேட்டு ஒரு 3 கோடி கொடுக்குது. சண்முகமாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற வீரபாண்டிய யார் சார் ஒரு வீரபாண்டியன், அதுக்கு முன்னாடி இருக்க முத்தரசன், அதுக்கு முன்னாடி இருந்த பாலகிருஷ்ணன், காசு கொடுத்த கேண்டிடேட் இருந்து இவங்க காசு வாங்கிக்கலன்னு சொல்லுங்கள் பாப்போம். நான் சொல்ல வைக்கிறேங்கிறத விட சொல்லுவாங்கங்கிறேன். திமுக கொடுத்த நிதியில் தானே சார் உங்கள் கேண்டிடேட்டுக்கு பணம் கொடுத்தீங்க. அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து நீங்கள் கமிஷன் வாங்கலைன்னு சொல்லுங்கள் சார் பார்ப்போம். சும்மா மக்கள்லாம் முட்டாள்கள் நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் அது விசிகாவாக இருக்கட்டும், இடது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அதெல்லாம் இன்றைக்கி நாளைக்கு செட்டில் ஆகிடுவாங்க. அவங்களை எப்படி செட்டில் பண்ண வைக்கணுங்கிறது வந்து ஸ்டாலினுக்கு தெரியும். இந்த எலெக்ஷனில் விஜய் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போகிறாரு. இந்த எலெக்ஷனை தீர்மானிக்க முடியாததற்கு மிக முக்கியமான காரணமே விஜய் தானே சொல்கிறாங்க. பல இடங்களில் அவர் யாருடைய ஓட்டை பிரிக்கிறாரே நமக்கு தெரியல. நீங்கள் திமுகவுடைய பி டீம்னு சொல்கிறீங்க. இந்த விஜய் வருகை தமிழ்நாடு அரசியல் களத்தில் என்ன சார் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? விஜயால் என்ன பண்ணிட முடியும் இந்த எலெக்ஷனை? விஜயால் எலெக்ஷனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் விஜயகாந்த் வந்தபோதும் சரி, கமலஹாசன் வந்தபோதும் சரி, நீங்கள் சீமான் வந்து கட்சி ஆரம்பித்த போதும் சரி, சரத்குமார் கட்சி ஆரம்பித்த போதும் சரி, டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்த போதும் சரி, இது மாதிரிலாம் கூட்டங்கள் அலமோதிச்சு. ஆனால் விஜய்க்கு வந்த மாதிரி கூட்டம் வரல சார். அன்னைக்கு வந்து பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்றைக்கி பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வருது. அன்னைக்கு 6 கோடி மக்கள்னு இன்றைக்கி 8 கோடி மக்கள். நீங்கள் அதை அப்படி கம்பேர் பண்ணவே கூடாது. சரி, அன்னைக்கு அவங்களுக்கு வந்த கூட்டம், அன்னைக்கு இந்த பாப்புலேஷனில் வந்த கூட்டம் அவங்களுடைய ரசிகர் கூட்டம். இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷனுக்கு இவருக்கு வர்ற கூட்டமெல்லாம் ஓட்டாகாதுன்னு கருணாநிதி எப்போவுமே சொல்லுவார். கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது. பார்க்க வருவாங்க, கேட்க வருவாங்க. எம்ஜிஆருக்கு மட்டும்தான் பார்க்கவும் வருவாங்க, ஓட்டம் போடுவாங்க. எனக்கே என் பேச்சை கேட்குறான், எனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு கருணாநிதி புலம்புன காலங்கள்லாம் இருந்தது. விஜயை பார்க்க வர்றவங்க, அவருடைய பேச்சை கேட்க வர்றவங்க ஓட்டா மாறுமான்றது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். ஆனால் அவர் கணிசமான ஓட்டு வாங்குவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எவ்வளோ சார் வாங்குவார்? ஒரு அசம்ஷன் அது எவ்வளோன்னு சொல்ல முடியாது. என்னால் வந்து தாமரை பாக்கெட்டில் எவ்வளோ ரூபா இருக்குன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? சமயத்தில் ஏன் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஐயாலே வாங்குவார். அவர் வந்து 20% வாங்குவார், 30% ஓட்டு வாங்குவார். ஓகே. ஆனால் அந்த ஓட்டு வந்து தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு ஒரு சர்க்கிளாக இருக்கலாம், பெரிய அளவில் கூட இருக்கலாம். மேற்கு மாவட்டங்கள்லேயும் வட மாவட்டங்கள்லேயும் அதிமுகவுக்கு வந்து சில பாதிப்புகளை உருவாக்கலாம். ஓகே, இது யதார்த்தமான உண்மை. ஆனால் அவரால் மேலே வர முடியாது. ஓகே. மற்றவருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கலாம், இவரால் ஜெயிக்க முடியாது. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஓகே. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. 18வது படியில் இருக்கிறவன 17வது படிக்கு கொண்டுடலாம். ஓகே. ஹீஸ் அ ஸ்பாயிலர். ஆமாம், ஸ்பாயிலர்னு சொல்ல முடியாது, கேம் சேஞ்சர். இப்போ ஒரு 100 ஓட்டில் திமுக ஜெயிக்கிற இடம்னா அந்த இடத்துல 200 ஓட்டில் அதிமுக ஜெயிக்க வைக்கலாம். ஓகே. 200 ஓட்டில் அதிமுக ஜெயிக்கிற இடத்துல 50 ஓட்டில் திமுக முன்னே கொண்டு வைக்கலாம். ஓகே. இதைத்தான் திமுக நம்புது. ஓட்டு பிரித்து நம்ம நானும் எல்லா பக்கமும் பார்த்துட்டேன் சார். விஜயனுடைய விசில் அர்பனில் அடிக்குது.
இப்போ மெட்ராஸில் நிறைய பக்கம் அடிக்குது. கார்ப்பரேஷனில் ஒரு கமிஷனர் இருக்கார், அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. ஓகே. இந்த திமுக சொல்லி இந்த துப்புரவு தொழிலாளர்கள்லாம் வராங்கல்ல காலையில் நம்மகிட்ட கூட, அவங்கெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி விசில் அடிச்சுட்டு வரும். அதாவது நம்ம இறங்கி ஆமாம் விசில் அடிப்பாங்க. இப்போ விசில் சவுண்டே கேட்குறதில்ல. யாரோ விசில் அடித்தா சம்பளம் கிடையாதுன்றாராம். ஓ யாராவது துப்புரவு தொழிலாளி விசில் அடித்தா சம்பளம் கிடையாது. நீங்கள் மெட்ராஸ் கார்ப்பரேஷனில் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க ஆல்நூர் முனிசிபாலிட்டிலையும் அதான் சொல்கிறாங்களாமா, பல்லாவரம் முனிசிபாலிட்டிலையும் அதான் சொல்கிறாங்களாமா, தாம்பரம் கார்ப்பரேஷன்லேயும் அதான். அகையில் விசில் அடிக்கும். எனக்கு ஒரு சின்ன இது ஞாபகம். மதிமுக ஆரம்பித்த புதுசில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ஒரு பை எலெக்ஷன் வந்து, அந்த பை எலெக்ஷனில் மதிமுக கேண்டிடேட் போட்டாங்க. திமுகவும் போட்டு அதிமுகவும் போட்டு டிஎன் சேஷன் தேர்தல் கமிஷன் அவர் வராரு. அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பண்ணுறது யாருன்னா திமுக. ஓகே. பொம்பரம் கொடுத்து ஓட்டு கேட்குறாங்க, பொம்பரம் கொடுத்து ஓட்டு கேட்குறாங்கன்னு. அப்போ சேஷன் சொன்னார், அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற, பொம்பரம் வாங்குறவனுக்கு ஓட்டே கிடையாதுன்னாரு. அதே தான். ஓகே. நீங்கள் இந்த விசில் அடிக்கிறவனுக்கு ஓட்டு கிடையாது, ஆனால் அவன் குடும்பத்தில் இருக்கிற 5 பேரை கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுவான். ஓகே. அப்பா அம்மா அண்ணன் அக்கா தம்பி அவனுக்கு யார் யார் இருக்காங்களோ சித்தப்பா பெரியப்பாக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். இன்னொன்று வந்து ரூரலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா போலிங் பூத்தில் ரெட்டலையாக சூரியனான் தான், அதுக்கப்புறம் தான் மற்ற சிம்பலை பார்ப்பாங்க. அதில் ஓட்டு வாங்கலாம், ஜெயிக்கிற அளவுக்கு வாங்க முடியாது. ஓகே சார். என்னுடைய கடைசி கேள்வி சார், குறிப்பாக இந்த ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சீட் ஷேரிங் எப்படி செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது? எத்தனை தொகுதிகளில் ஏடிஎம்கே ரெட்டலையே நம்ம வந்து பார்க்கலாம் சார்? குறிப்பாக திமுகலையும் முடிவாகலை, எத்தனை உதயசூரியன் நிற்க போது நமக்கு தெரியும். என் ஆசையை நான் சொல்லாமல் நிச்சயமாக சொல்லலாம் சார். எனக்கு 234 தொகுதியிலையும் 2016 மாதிரி ரெட்டலையை பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லேயே அதுக்கு தகுதியான கட்சியாக தான் நிரூபித்து காட்டியிருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து கட்சின்னு பார்த்தா 4 பேர் தான் இருக்காங்க. ஆமாம், 4 பேர் தானே. பிஜேபி, அமமுக, பாமக, தமாக. ஆமாம், இந்த 4 பேர். இந்த தமாக அவனுடைய இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. மற்ற 3 பேர், இந்த 3 பேர் கொடுத்தது போக நான் என்னுடைய இதுபடி ஒரு 175 வரைக்கும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். அதே போல் திமுக சார்? திமுக வந்து அவங்க சாதாரண கட்சியாக சார். நீங்கள் அவங்க 1971 எம்ஜிஆருடைய பிரச்சாரத்தால் 183 சீட்டு திமுக ஜெயிச்சாங்க. அதை வெளியே சொல்ல மாட்டானுங்க, வெளியே சொல்லவே மாட்டாங்க. அவர் தான் மதுரையில் தான் சொன்னார், பழைய காங்கிரஸ் வந்து 1000 ஊழலை சொல்லுது, இனிமேல் திமுகவில் யாராவது ஊழல் பண்ண மாட்டாங்க, ஊழல் பண்ணால் அதுக்கு நான் பொறுப்பு ஏற்கிறேன்னு சொன்னார். அதில் தான் ஒரே வருஷத்தில் இவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று எதிர்த்து கொடி பிடிச்சார், கணக்கு கேட்டார். அந்த மாதிரி 183 மேலே ஒரு 184ஆவது ஜெயிக்கணும்னு பார்க்குறாரு. ஓகே. ஆகையால் அவர் வந்து இப்போ நம்ம அப்படி இப்படி பிச்சு பிச்சு கொடுத்தா கூட அவர் ஒரு 190 வரைக்கும் கூட நிற்பார் சார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், நிற்பார் சார். நீங்கள் அவங்ககிட்ட எல்லாருமே சூரியன் தானே. 28 அந்த பக்கம் போயிடுச்சு சார். இந்த முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு 2 போயிருக்கு சார். மதிமுக 1 போயிருக்கு சார். கம்யூனிஸ்ட்டில் 1க்கு 5 கொடுத்துருக்காங்க சார். இன்னொரு கம்யூனிஸ்ட்டு 1 5 அல்ல 6, விசிக்கு 5 6, இதெல்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது சார்? மற்ற எல்லாமே சூரியன் தானே. 183க்கு மேலேயே நிற்கணும்னு அவர் நினைப்பார் சார். ஓகே. அது வந்து ஏன்னா அங்கே வந்து ரொம்ப சுலபம். இங்கே நமக்கு வந்து இருக்கிறதே 4 கட்சினால் 4 கட்சியில் 3 கட்சி வந்து ஓரளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்ற கட்சிகள், ஓட் பேங்க் வச்சுருக்கிற கட்சிகள். கிரவுண்ட் எப்படி சார் இருக்குது? கிரவுண்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது. இல்லை சார், எலெக்ஷன் கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு அதான் எலெக்ஷன் கிரவுண்ட் தான் ஃப்ரீயாக இருக்குங்கிறேன். எனி ஒன் கேன் ப்ளே. யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அட்வான்டேஜுங்கிறது இப்போ இந்த செகண்ட் சொல்ல முடியாது. ஓகே. ஏன் சொல்ல முடியாதுன்னா, யாருக்கும் சீட் ஷேரிங் பற்றி முழுசாக சீட் ஷேரிங்கை மறந்துடுங்க. ஓகே. நீங்கள் சீட் ஷேரிங் வந்துடுங்க. இப்போ நான் உட்காந்துருக்கிற இடம் வந்து அண்ணா நகர் தொகுதி. ஆமாம். இந்த அண்ணா நகர் தொகுதியில் யார் யார் நிற்கிறாங்கிறது நமக்கு தெரியணும். கரெக்ட். கேண்டிடேட்ஸ் தெரியணும். இப்போ திமுகவில் இப்போ இருக்கிற எம்எல்ஏவா, அதிமுகவில் ஏற்கனவே தோற்று போனவங்களா, இல்லை சீமான் யாரை போடுறாரு, விஜய் யாரை போடுறா, இதெல்லாம் பார்த்த பிறகு தான் கிரவுண்டை சொல்ல முடியும். ஃபீல்டில் யார் வந்து பாலை வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார், ஓகே, புரியுது.
வேட்பாளர்களை வச்சு தான் நம்மள இது ஆமா நீங்க வந்து கட்சி சின்னம் எல்லாத்தையும் மீறி வேட்பாளருக்கு ஒரு கேண்டிடேட்னுடைய கேலிபர்னு ஒன்று இருக்கு. எஸ் மெரிட்னு ஒன்று மெரிட் இருக்கு, கேலிபர் இருக்கு. இல்லை மெரிட்டே தேவையில்லை, அந்த பிளேயர் எப்படி விளையாடுவான்னு ஒன்று பார்க்கணும். நீங்கள் தோனி அடிக்கிறதுக்கும் சஞ்சு சாம்சன் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தோனி இல்லைன்னா சஞ்சு சாம்சன் எப்படி அடிப்பாருன்னு பார்க்கணும்ல. அகில 234 தொகுதியிலையும் நிற்கிற கட்சிகளினுடைய கேண்டிடேட் தெரிஞ்ச பிறகு தான் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு அசஸ் பண்ண முடியுமே தவிர அது 100% இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சத்யாலயா சார். ரொம்ப நன்றி தாமரை.